ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இதில் 4 பகுதிகள் இருக்கின்றது என்று சொன்னீங்க. அதில் முதல் பகுதி முடித்திருக்கிறோம். இரண்டாவது பகுதி என்ன சொல்லுகிறது தந்தையே? இரண்டாம் பகுதி 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை செல்கிறது. இந்த பகுதி இஸ்ரேல் அரசன் யோராமை கொலை செய்கின்ற அந்த நிகழ்வு. அதாவது நிம்சியின் மகன், நம்ம ஏற்கனவே அறிந்த அந்த ஏகு, அவர் நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன். அதாவது நிம்சிக்கு இவர் பேரன். ஏகு என்கிறவர் நிம்சியினுடைய பேரன், யோசபாத்தினுடைய மகன். இவரை குறித்து தான் எலியா இறைவாக்கு பெற்றிருக்கிறார். அதாவது யாபே எலியா ஓரேப்பு மலையில் சந்தித்த போது, இதை நாம் அரசர்கள் முதல் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே யாவே எலியாவுக்கு ஒரு பணியை கொடுக்கிறார். 3 பணிகளில் இந்த பணி முக்கியமான பணி. இஸ்ராயேல் நாட்டில் ஏகுவை அரசனாக நியமிக்க வேண்டும், அதாவது அருள்பொழிவு செய்ய வேண்டும். ஆனால் எலியா அருள்பொழிவு செய்யவில்லை. எலியாவினுடைய காலத்தில் தான், எலிசாவினுடைய காலத்தில் தான், அதுவும் எலிசாவும் அருள்பொழிவு செய்யவில்லை. அவரோடு பணியாற்றுகின்ற ஒரு ஊழியனை அனுப்பி அல்லது உடன் இறைவாக்கினரை அனுப்பி அருள்பொழிவு செய்கிறார். அதன் பிறகு அவருடைய நண்பர்கள் எல்லாம், என்றால் அவர்கள் படைத்தலைவர்கள், இவர்கள் எல்லாருமே கிளையாத்தில் சிறிய மன்னனுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ராயேல் நாட்டு மன்னன் யோராம் காயப்பட்டதால் அவன் இஸ்ரேலில் சென்று குணப்படுத்தலுக்காக இங்கே சென்றிருக்கிறான். அவனை பார்ப்பதற்காக யூதா நாட்டு மன்னன் அதே இஸ்ரேலுக்கு சென்றிருக்கிறான், யூதா நாட்டு மன்னன் அகசியா. ஆக இந்த 2 மன்னர்களும் இல்லாத ஒரு தருணத்திலே படைவீரர்கள் எல்லாம், படைத்தளபதிகள் எல்லாம் இந்த கிளையாத்திலே சிரியாவுக்கு எதிராக அவர்கள் போரிட்டு கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் தான் இவன் ஏகு அரசனாக நியமிக்கப்பட்டான் என்று முதல் பகுதியில் பார்த்தோம். இப்போ இந்த நிம்சியின் பேரனும் யோசபாத்தின் மகனுமான ஏகு யோராமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான் என்று வருகிறது. ஆக இவனுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டதோ அந்த பணியை இவன் நிறைவேற்ற வேண்டும். என்ன பணி கொடுக்கப்பட்டது? யோராமை தீர்த்து கட்ட வேண்டும். அதுதான் நோக்கம். என்றால் இது எலியாவினுடைய இறைவாக்கு 21ஆம் அதிகாரத்தில் ஜேசபேலும் ஆகாப்பும் இணைந்து நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை பறித்து கொண்டு அவனை நாபோத்தினுடைய தோட்டத்திலேயே, நிலத்திலேயே கொலை செய்தார்கள். அந்த இரத்தப்பழியை இவன் ஆகாப்பு மனம் மாறியதால் அல்ல மனம் வருந்தியதால் அவனுடைய காலத்தில் அல்ல, மாறாக அவனுடைய மகன் காலத்தில் இது நிகழும் என்று அவர் இறைவாக்கு உரைத்திருந்தார். இதை நாம் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அது 21ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியில், அதாவது அரசர்கள் முதல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பார்க்கிறோம். ஆக இந்த நிலையில்தான் ஆகாப்பு இதிலிருந்து தப்பித்து கொள்கிறான். ஆனால் ஆகாப்பினுடைய மகன், அவனுக்கு பிறகு வந்தவன் அகசியா, அவனுக்கும் இந்த தண்டனை கிடைக்கவில்லை. என்றால் அவன் குறைந்த ஆண்டுகள் தான், 2 ஆண்டுகள் தான் அவன் அரசனாக இருந்தான். அவனுக்கு பிறகு யோராம் 853 ஆகாப்பு இறந்து விட்டான். 852 அகசியா இறந்து விட்டான், ஒரு ஆண்டுக்குள்ளாகவே. எனவே 852 கிமு 852 841 வரை ஏறக்குறைய 11 ஆண்டுகள் யோராம் ஆட்சி செய்தான்.
எனவே அந்த யோராம் காலத்தில் தான் இந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறது. அதற்கான திட்டத்தை தான் யார் தீட்டுவது? நிம்சியின் பேரனும் யோசபாத்தின் மகனுமான ஏகு. அப்போ இவன் என்ன செய்கிறான்? தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது யோராம் சிரியாவின் மன்னனாகிய ஆசையேலுக்கு எதிராக இஸ்ரேலின் எல்லா படைகளோடும் ராமோத்து கிளியாத்தை முற்றுகையிட்டிருந்தான். ஆக அதான் நடக்கிறது. இப்போ 2 மன்னர்கள் வெளியேறிவிட்டார்கள். அசாயேல் என்கிறவன் தான் சிரியா நாட்டு மன்னன். அவன் இஸ்ரேலின் படைகளுக்கு எதிராக ராமோத்து கிளியாத்து, நம்ம ஏற்கனவே அடிக்கடி கேள்விப்பட்டதுதான், ராமோத்து கிளியாத்தை சிரியாவும் அம்மோனியர்களும் மாற்றி மாற்றி பிடித்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு செழிப்பான பகுதி என்பதனால யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் இருக்கிறது. இப்பொழுது இந்த பகுதிகளை எல்லாம் முற்றுகையிட்டு கொண்டு இருக்கிறான். முற்றுகை என்றால் அந்த பகுதி முழுவதுமே யாரும் வெளியேற முடியாது. உணவுக்கு பஞ்சம், எல்லாவற்றுக்கும் பஞ்சம். அந்த நிலையில்தான், ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியான நிலையில்தான் கிளையாத்து மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இது ராமோத்து கிளையாத்து என்று தான் அழைக்கப்படும். எனவே இந்த பகுதி மக்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசியுங்கள். இவ்வாறு சிரியாவின் மன்னனாகிய ஆசையேலோடு போரிடுகையில் சிரியரால் பட்ட காயங்களை ஆற்றிக்கொள்வதற்காக அரசர் யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்திருந்தான். இஸ்ரேலுக்கு திரும்பி வந்திருந்தான். அதாவது இஸ்ராயேல் என்பது வேறு, இஸ்ரேல் என்பது வேறு. இஸ்ரேல் நாட்டில் இஸ்ரேல் என்கிற சமவெளி பகுதி இருக்கிறது. அந்த சமவெளி பகுதியில் ஒரு பகுதி இஸ்ரேல் என்றும் அழைக்கப்படுகிறது. அதனால் இந்த சமவெளி பகுதிக்கு இஸ்ரேல் என்ற பெயர் இருக்கிறது. இஸ்ரேல் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த இஸ்ரேல் சமவெளி பகுதி, அது பள்ளத்தாக்கு என்று கூட சொல்லலாம். என்றால் சுற்றி மலைப்பகுதிகள். இது சமவெளியாக இருந்தாலும் அது பள்ளத்தாக்கு என்கிற நிலையில் தான் பார்க்கப்படும். எனவே 2 பெயர்களும் இருக்கிறது. ஒன்று சமவெளி என்றால் அது சமமாக இருக்கிறது. அதில் குறிப்பாக விவசாய பணிகள் நடப்பதற்கு, தண்ணீர் தேங்குவதற்கு, அதனால் விவசாய பயன்பாட்டுக்கு உள்ள பகுதியாக இருக்கும். 2வது இது பரந்த பகுதி. அங்கு தான் பல போர்கள் நடந்திருக்கிறது. இந்த இஸ்ரேல் சமவெளி பகுதியில் எகிப்திய மன்னர்கள், எகிப்திய பாரோக்கள் காலத்தில் இருந்து இன்றைக்கு ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் இருந்தது வரை எல்லா போர்களுமே அந்த பகுதியில் தான் நடந்திருக்கிறது. ஏன்னா மிக பரந்த பகுதி, வேறு எங்கேயுமே அந்த பகுதி இஸ்ரேல் நாட்டில் இல்லை. அது மட்டுமல்ல, இது 2 பகுதிகள் இணைக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. அதாவது ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கின்ற பகுதியாக இருக்கிறது. அதனுடைய தொடக்கம் இதுதான். அதனால் மேற்கத்திய நாடுகளும் கிழக்கத்திய நாடுகளும் இருக்கிற படைகள் எல்லாம் மோதுவதற்குரிய ஒரு இடமாகவும் அது இருந்திருக்கிறது. சிலுவை போர் வீரர்களை படைகளாக இருந்தாலும் சரி, அசிரிய மன்னர்களாக இருந்தாலும் சரி, பபிலோனிய மன்னர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கிரேக்க மன்னர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ரோமை மன்னர்களாக இருந்தாலும் சரி, ஏன் கிறிஸ்தவ பேரரசுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே போரிட்ட இடங்கள் இதுதான். இந்த பகுதியில் நடக்கிற போர் தான் யார் ஆசிய பகுதியோ அல்லது மேற்கில் இருக்கிற ஐரோப்பிய பகுதிகளையோ யார் தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்கிற அந்த பல பரீட்சை நடக்கின்ற ஒரு இடமாக இந்த பகுதி இருந்தது. எனவே தான் இன்றைக்கும் நம்ம விவிலியத்தில் கடைசி நூலாய் திருவெளிப்பாடு ஹார்மகிடோன் போரை பற்றி குறிப்பிடும். அந்த இறுதி போர் நடக்கிற இடமும் அங்கு தான். ஹார்மகிடோன் என்றால் மகிடோ, அந்த ஹார் என்றால் மலை என்ற பொருள், மகிடோன் என்றால் மகிடோ. மகிடோ என்கிற ஊர் மலை மேல் இருக்கிறது. அந்த மலை மேல் இருக்கிற அந்த நகர் மகிடோ, அந்த இடத்தில் தான் இறுதி போர் நடக்கும். பலகைக்கும் யாவைக்கும் இடையே நடக்கிற போர், அல்லது இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்னால் நடக்கிற அந்த நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கிற போர் என்று நமக்கு திருவெளிப்பாடு சுட்டி காட்டுகிறது. 16:16 திருவெளிப்பாடு 16:16 பார்த்தீங்கன்னா அந்த செய்தி கிடைக்கும். ஆக இந்த ஹார் மகிடோன் என்பதே இங்கே தான் இருக்குது, இந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் தான் இருக்குது. எனவே இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் இருக்கிற இந்த இஸ்ரேல் என்கிற இடத்தில் தான் இப்போ யோராம் மன்னன் என்ன செய்கிறான்? தன்னுடைய காயங்களை ஆற்றுவதற்காக ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான். அந்த சிந்தனையைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. காயங்களை ஆற்றிக்கொள்வதற்காக அரசன் யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்திருந்தான். இந்த இஸ்ரேல் பகுதியில் தான்
நம்முடைய நாபோத்துடைய திராட்சை தோட்டம் இருந்தது. அதைத்தான் இவன் அபகரித்து கொண்டான். இவனுடைய தோட்டத்துக்கு அருகில, இவனுடைய திராட்சை தோட்டத்துக்கு அருகில இன்னொரு தோட்டம் நாபோத்துக்கு சொந்தமானது, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த தோட்டத்தை இவன் எதற்காக வாங்குறான்? அவன் சொல்லுவது, நான் காய்கறி தோட்டமாக மாற்ற வேண்டும். அப்படியே என்னன்னா, நாபோத்தினுடைய வாழ்வாதாரமாய் இந்த திராட்சையே அதை மாற்றி அமைப்பது, அதான் அவனுடைய திட்டம். எனவே அந்த ஒரு சிந்தனை ஆகாபுக்கு இருந்தது. அதனால தான் ஆகாபு காலத்தில் நாபோத்திடமிருந்து இந்த திராட்சை தோட்டத்தை பறித்தான். அது இஸ்ரேல் சமவெளி பகுதியில் தான் இருக்கிறது. இஸ்ரேல் சமவெளியே திராட்சை தோட்டங்கள் நிறைந்த பகுதி. கானா ஊரும் அங்கு தான் இருக்குது. இன்றைக்கு நாம் இயேசு தண்ணீரை திராட்சசமாக மாற்றி அந்த கானா ஊர் என்பது அந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கு பகுதியில் தான் இருக்கிறது. அந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கினுடைய வடக்கே, சமவெளி பகுதியின் வடக்கே, கானா ஊருக்கு சற்று வடக்கே இருப்பது நாசரேத் மலைப்பகுதி. அதனால் நாசரேத் மலைப்பகுதி, அதற்கு எதிர்த்தாப்புல தாபோர் மலைப்பகுதி, இப்படி சுற்றியும் மலைகளாக இருக்கிறது. கார்மேல் மலை மேற்கே இருக்கிறது. எனவே இப்படி மலைகள் எல்லாம் சூழ்ந்த பகுதி தான் இந்த இஸ்ரேல் சமவெளி பகுதி. அதில் ஒரு சிறிய வழி மட்டும் இருக்கும். அது எங்கே போகும்னா, அது வழியாகத்தான் அந்த காலத்து வியா மாரிஸ் என்று அழைக்கப்பட்ட கடல் வழிப்பாதை, அது கடல் வழிப்பாதை எங்கிருந்து புறப்படுது என்றால், அலெக்சாந்திரியா, எகிப்து நாட்டினுடைய அந்த கால தலைநகரான மத்திய கடற்கரையில் இருக்கிற அலெக்சாந்திரியா, பெரிய அலெக்சாண்டர் கட்டிய அந்த நகர், அலெக்சாண்டர் த கிரேட், அவன் கட்டிய அந்த பெருநகர், அந்த நகரிலிருந்து புறப்பட்டு அப்படியே கடற்கரையோரமாக காசா, அப்படி யோப்பா, இந்த பகுதிகளெல்லாம் செசாரியாவுக்கு வெகு அருகிலே, செசாரியாவை தாண்டி அது அப்படியே உள்பகுதியாக கார்மேல் மலைக்கும் சமாரியா மலைகளுக்கும் இடையிலே இந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் நுழைகிறது. எனவே கார்மேல் மலைக்கும் சமாரியா மலைகளுக்கும் இடையே இருக்கிற அந்த பகுதி மட்டும்தான் மலை இல்லாத பகுதி. மற்ற எல்லா பகுதிகளும் சுற்றிலும் மலைகள் நிறைந்த பகுதி. நான் ஏற்கனவே சொன்ன தாபோர் மலை, அதே மாதிரி நாசரேத்து மலை, எல்லாமே இந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலிருந்து அப்படியே மேல் உயர்ந்து காணப்படும். இந்த மலைகளுடைய உயரம் அதிகபட்சம் போனால் 2000 அல்லது 3000 அடி உயரங்கள், அவ்வளவுதான். மிகப்பெரிய மலைகள் எல்லாம் இல்லை. அதிகபட்சம் போனால் 3000 அடி உயரமான மலைகள். இந்த பகுதிகள் ஏறக்குறைய கீழ் கலிலியா பகுதியில் இருக்கிறது. கலிலியாவே 2 பகுதியாக இருக்கு, மேல் கலிலேயா, கீழ் கலிலேயா. இந்த லோவர் கேலிலி அந்த அப்பர் கேலிலி. இந்த கீழ் கேலிலி பகுதி தான் நான் சொல்லுகின்ற இந்த பகுதிகள் எல்லாம். தொடர்ந்து ஏகு தம் வீரர்களை பார்த்து, நீங்கள் என்னோடு இருக்க மனமாற விரும்பினால் இஸ்ரேலுக்கு போய் யாரும் இச்செய்தியை பரப்பாதபடி இந்நகரினின்று எவரையும் தப்பி வெளியேற விடாதீர்கள் என்றான். ஆக ஏகு சொல்லுகிற முதல் நிபந்தனை அதுதான். இவனுடைய நண்பர்கள் தான், அதாவது எல்லாருமே படை தளபதிகள், சிரியா நாட்டுக்கு எதிராக போரிடுகிற படை தளபதிகள். ஏகு என்கிறவன் இந்த படை தளபதிகளில் ஒருவன். அவனைத்தான் தனியாக அழைத்து இதற்கு முந்தைய பகுதியில் ஒரு இறைவாக்கினராய் எலிசாவால் அனுப்பப்பட்ட ஒரு இறைவாக்கினர் அவரை அருள்பொழிவு செய்கிறார். நீ இன்றிலிருந்து நீ அரசன் அப்படிங்கிற அந்த நிகழ்வு நடக்கிறது. உடனே அவன் திட்டமிடுகிறான். முதல்ல எப்படி யோராமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம் அப்படிங்கிற திட்டத்தை வகுக்கிறான். அந்த திட்டத்திற்கு மிக முக்கியமானது, இவன் அரசனான செய்தி வெளியே தெரியக்கூடாது. வெளியே தெரிந்தால் என்ன நடக்கும்? யோராம் படைகளெல்லாம் ஒன்று சேர்த்து விடுவான். தன் மிகப்பெரிய போர் நடக்கும். அதற்கு முன்னால் இவன் சுதாரித்து கொள்ள வேண்டும். மிக தெளிவான ஒரு நோக்கோடு ஏகு செயல்படுகிறான். எனவே எல்லாருடைய வாயையும் அடைப்பது முதலில் அவன் தன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும், என்றால் இவர்கள் ஏற்கனவே ஒரு கொண்டாட்டத்தை நடத்தி விட்டார்கள் முதல் பகுதியில். எப்பொழுது இவன் இறைவாக்கினர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் எங்கள் அரசன் இனிமேல் ஏகுதான் என்று உரக்க கத்தி அதை விளம்பரப்படுத்தி விட்டார்கள். ஆனால் இந்த விளம்பரப்படுத்தியது எங்கே இருக்குன்னா, கிளையாத்து பகுதியில் மட்டும்தான். இந்த கிளையாத்து பகுதியிலிருந்து எந்த வீரனும்
எங்கே போகக்கூடாது? இஸ்ரேலுக்கு போய் தகவலை சொல்லிவிடக்கூடாது. இஸ்ரேலுக்கு போக வேண்டும் என்றால் யோர்தானை கடந்தான் போக வேண்டும். என்றால் யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் இருக்கிறது இது கிளையாத்து, யோர்தானுக்கு இக்கரை பகுதியில் இருக்கிறது இஸ்ரேல். அதனால் அங்கே போய் தான் சொல்ல வேண்டும். அதை முதலில் தடுக்க வேண்டும். அதனால் எந்த வீரரும் இங்கிருந்து கிளையாத்திலிருந்து தப்பியோடி அரசனுக்கு செய்தியை சொல்லக்கூடாது. யோராமுக்கு இஸ்ரேலில் காயங்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிற அரசன் யோராமுக்கு தகவல் போகக்கூடாது என்பது முதல் கட்ட சிந்தனை. அதற்கடுத்து 16வது வசனம், பிறகு அவன் தேரின் மீது ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். ஆக இவனே இப்பொழுது இஸ்ரேலுக்கு போகிறான். நேரடியாக அரசனை இவன் சந்திக்க விரும்புகிறான். மற்றவங்க எல்லாரும் போகிறதுக்கு முன்னாலேயே இவன் சுதாரித்து கொள்கிறான். எந்த பிரச்சனையும் அரசனுக்கு முன்னாலே செய்திகள் போய்விடாமல் அதை சரிப்படுத்தி கொண்டு இவனே நேரடியாக அரசனை சந்திக்க போகிறான். தொடர்ந்து, ஏனெனில் அங்கே யோராம் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான். இச்சமயம் யூதாவின் அரசன் அகசியாவும் யோராமை பார்க்க வந்திருந்தான். ஆக 2 பேரும் அங்கேதான் இருக்கிறார்கள். யோராம் அங்கேதான் இருக்கிறான், இஸ்ரேலில் இருக்கிறான். இவனை பார்ப்பதற்காக வந்த யூதாவின் அரசன் அகசியாவும் அங்குதான் இருக்கிறான். ஆக 2 அரசர்களும் இஸ்ரேலில் தான் தங்கி இருக்கிறார்கள். எனவே இந்த 2 அரசர்களையும் ஒரே நேரத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது? ஏகூவுக்கு இருக்கிறது. தொடர்ந்து 17, இஸ்ரேலின் காவல் மாடத்தில் நின்று கொண்டிருந்த காவலன் ஏகு படையோடு வருவதை கண்டு படையொன்றை காண்கின்றேன் என்றான். ஆக இந்த இஸ்ரேல் நகரம் ஏறக்குறைய ஒரு காவல் மாடம் அல்லது அரண் சூழ்ந்த நகர். அதனால தான் இந்த காவல் மாடத்தில் இருக்கிற காவலன் இருக்கிறான். அவன் காவல் மாடத்தில் இருக்கிற போது தூரத்தில், அதை நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு சமவெளி பகுதி. இந்த சமவெளி பகுதியாக இருக்கிறதுனால மேலிருந்து பார்க்கின்ற போது எவ்வளவு தூரத்தில் ஆள் வந்தாலும் தெரியும். அதுதான் முக்கியமான காரணம். அந்த மகிடோ என்கிற அந்த மலையில் ஒரு அரணை கட்டியதற்கு அது கட்டியது சாலமோன் தான். அதாவது சாலமோன் நாட்டில் உள்ள அந்த மேற்கு பகுதி, வடக்கு பகுதி, தெற்கு பகுதி, கிழக்கு பகுதி என்று 4 பகுதிகளிலும் காவல் நகரங்களை அமைத்தான். குறிப்பாக வடக்கு பகுதியில் ஹாசோர் அப்படிங்கிற ஊர், குறைய கஃபர்னவுக்கு வடக்கே இருக்கிற அந்த பகுதி, யோர்தான் நதி வந்து கொண்டு இருக்கிற அந்த பாதைக்கு பக்கத்தில் ஹாசோர் என்கிற நகர் இருக்கிறது. அது வடக்கு பகுதி. அங்கே ஒரு அரணை கட்டினான். அதாவது மலை மீது ஒரு அரண், வடக்கிலிருந்து எதிரிகள் வருவதை பார்ப்பதற்கு, கண்காணிப்பதற்காக. மகிடோ என்பது நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி. எனவே அது அதனுடைய உச்சியிலும் ஒரு அரணை கட்டினான் அல்லது ஒரு கோட்டையை கட்டினான். அங்கிருந்து பார்த்தால் மேற்கிலிருந்து யார் யார் வருவாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அதன் பிறகு தெற்கில் ஒரு தெற்கு பகுதியில், நாட்டினுடைய தெற்கு பகுதியில் ஒரு அரணை கட்டினான். அது லாக்கேஷ் என்கிற பகுதி. எனவே அந்த லாக்கேஷும் ஏறக்குறைய ஒரு சிறிய மலை குன்று தான். அங்கிருந்து பார்த்தால் அதனுடைய உச்சியில் காவல் மாடம் இருக்கிறது. அதிலிருந்து பார்த்தால் தெற்கில் எதிரிகள் வருவது தெரியும். அதன் பிறகு கிழக்கே எரிகோ, எரிகோவிலும் ஒரு காவல் மாடம். இப்படி நாட்டினுடைய 4 பகுதிகளிலும் காவல் மாடங்களை கட்டி எதிரிகளை கண்காணிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இதை அமைத்து வைத்தான். அதில் ஒரு நகர் தான் இந்த, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இஸ்ரேல் என்கிற அந்த நகரிலும் காவல் மாடங்கள் இருக்கிறது. அதில் இருக்கிற இந்த காவலன், அந்த காவல் மாட காவலன் இப்பொழுது ஒரு படை வருவது போல உணர்கிறான். அதை பார்க்கிறான். பார்த்தவுடனே அவன் என்ன செய்கிறான்? அதற்கு யோராம், ஒரு குதிரை வீரரை தயார் செய், அவர்களை சந்திக்குமாறு அவனை அனுப்பு, அமைதிக்காகவா என்று அவன் கேட்கட்டும் என்றான். ஆக இதை பார்த்தவுடனே அந்த காவல் மாடத்தினுடைய காவலன் என்ன செய்கிறான்? உடனே தகவலை அரசனுக்கு தெரிவிக்கிறான். அரசன் யோராம் இப்பொழுது அடிபட்டு இருக்கிறான், காயப்பட்டு இருக்கிறான். காயத்தை குணப்படுத்துகின்ற அந்த நிலையில் அவனுக்கு செய்தி போகிறது. உடனே அவன் சொல்லுவது,
உடனே ஒரு படை வீரரை அனுப்பி குதிரையில் அனுப்பி என்ன பண்ணணும், இவன் அமைதிக்கான செய்தியை கொண்டு வருகிறானா. அதாவது இதில் 2 பொருள் கொள்ளலாம். ஒன்று, அமைதிக்கு என்றால் சிரியா நாடு இப்போ அமைதியை தேடுகிறது என்று எதுவும் செய்தி கொண்டு வர்றானா, நாங்கள் எங்களுடைய போரை முடித்துக் கொள்கிறோம், இனிமேல் நாங்கள் போரிடப் போவதில்லை, நாங்கள் உங்களோடு இஸ்ரேலோடு அமைதி காக்க தயாராக இருக்கிறோம், அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்த தயாராக இருக்கிறோம் என்று யாரும் போர் வீரர் யாரும் செய்தி கொண்டு வருகிறாரா என்பது முதல் கருத்து. 2வது கருத்து, இந்த படையில் வருகிறவர்கள் எதுவும் அமைதி என்கிற அந்த சிந்தனையை கொண்டு வருகிறார்களா. அதாவது நாங்கள் உங்கள்கிட்ட போரிடுவதற்காக வரவில்லை, அமைதிக்காக வந்திருக்கிறோம், நாங்கள் வெள்ளைக்கொடி பிடித்து வேறு யாராவது அவனுடைய எதிரிகள் சிரியர்கள் தவிர்த்து மற்ற எதிரிகள் யாராவது நாங்கள் இஸ்ராயல் நாட்டோடு போரிடவில்லை, நாங்கள் அமைதி தேடி உங்கள்கிட்ட வருகிறோம் என்று அந்த நோக்கத்திற்காக வருகிறார்களா என்று நீ போய் யார் அனுப்பணும், குதிரை வீரனை அனுப்பி விசாரிக்க சொல் என்று ஆள் அனுப்புகிறான். என்ன நடந்தது? 18வது வசனம். அவ்வாறு குதிரை வீரன் ஒருவன் ஏகுவை சந்திக்க புறப்பட்டு சென்று, அமைதிக்காகவா என்று அரசர் கேட்கச் சொன்னார் என்றான். ஆக சென்ற இந்த குதிரை வீரன் வருகின்ற அந்த நபரிடத்தில் படையோடு வருகின்ற, அதாவது சிறிய படை தான், அதிகமான பெரும்படை அல்ல, சிறிய படையோடு வருகின்ற அந்த குதிரை வீரனிடத்தில், அவன் குதிரையில் தான் வருகிறான், தேரில் வருகிறான். இந்த தேரில் வருகின்ற அந்த வீரனிடத்தில் கேட்கிறான், நீ அமைதிக்காக வருகிறாயா என்று அரசன் கேட்கச் சொன்னான் அப்படின்னு அவன் கேட்கிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வந்த வீரனை அவனுக்கு பதில் சொல்லி அனுப்பவில்லை, நீ என் பின்னாலே வா, நீ அதாவது தெளிவாக இருக்கிறான். முதலில் யார் வருவது என்று அரசனுக்கு தெரியவும் கூடாது, அரசனுக்கு யார் வருவது என்று தெரியாது. அது மட்டுமல்ல, அந்த காவல் காக்கின்ற அந்த காவலனுக்கும் தெரியாது யார் வருவது என்று. எனவே போனவன் எல்லாம் இங்கே போனவன் திரும்பி ஏகு கூடவே வரவேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே அரசனுக்கு வருகின்றவன் யார் என்கிற செய்தி தெரியவில்லை.